இந்த வீடியோ திங்கக்கிழமை சாயங்காலம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் இருக்கும். அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம். ரொம்பவே கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்போ ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டாங்க, ரெக்கவர் ஆகிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர ஸ்டேஜ் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் விட்டால் ஆஃபீஸு, ஆஃபீஸ் விட்டால் ஹாஸ்பிட்டலு. முடிஞ்ச வரைக்கும் அம்மா கிட்டே இருந்ததுனால நான் அவங்கள மாற்றி விட்றதுக்காக போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால என்னால் வீட்டுக்கு சரியாக வர முடியறதில்ல. குட்டீஸ்க்கும் லீவு அப்படிங்கிறதுனால கொண்டுட்டு போய் அவங்க ஆத்தா வீட்டில் வந்து விட்டாச்சு லீவுக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த ஹோட்டலி ரொட்டீன் வந்து அங்கே தான் வந்து போச்சுன்னே சொல்லலாம். ஸோ இங்கே இருந்தாலுமே என்னாலே கவனிச்சிக்க முடியுறதில்ல. ஸோ அதனால் அங்கே கொண்டு விட்டாச்சு. லீவு முடிஞ்சு ஸ்கூல் தொடங்குறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் இங்கே வந்தாங்க. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால வலிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். கவி நானுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கம்மா அப்படின்னா. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் தம்பி பாப்பா 2 பேருமே வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸ்டாக இருக்கிறாங்க. செய்கிறாங்க செய்யலையோ பட் கூட இருந்து செய்கிறதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும், ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். அம்மா வந்து நான் டின்னர் பார்த்துக்குறேங்கம்மா, நீங்கள் மற்ற வேலைகளை செய்யுங்கம்மா அப்படின்னு தோசை சுட்டா சட்னி வந்து நான் அரைச்சி கொடுத்துட்டேன். எத்தனை வேலைகள் இருந்தாலும் இந்த கிச்சன் டாப் க்ளீன் பண்ணி எடுத்தால் நமக்கு வீடு க்ளீன் பண்ண ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கும். அப்படியே அடுத்த நாளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறனால எடுத்து வச்சாச்சு.